மட்டன் முந்திரி சுக்கா இது போல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது செய்றதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, அந்த மட்டனையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. வதக்கிட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இது முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்துரும். இப்ப இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இது கூட ஒரு 4லிருந்து 5 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, இத ஒரு பிளேட்ல சேர்த்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு கடாயில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாரி முந்திரி ப்ரௌன் ஆகவும், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌனா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்னதா ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மட்டன்ல உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்ப கிரேவிக்கு லைட்டா மட்டும் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்ப வேக வச்ச இந்த மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சுக்காக்கு அரைச்ச இந்த மசாலா பொடியும் சேர்த்துட்டு, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறுனீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்ஸ்டால, Facebookல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.